இங்க ஒரு பையன் கம்மி ஐக்யூவோட மாற்றுத்திறனாளியா இருக்கான். இவங்க அம்மா எப்பயுமே அந்த பையனுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா, பயங்கர பாசிட்டிவா இருப்பாங்க. இந்த பையனுக்கு ஒரு பெண் தோழியும் இருப்பாங்க. இந்த பொண்ணு குடுக்கக்கூடிய தைரியத்தினாலையும், பயிற்சியினாலையும் இந்த பையன் நல்லா நடக்க ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல ஓடுற அளவுக்கு ஆயிடுவான். சில வருஷங்களுக்கு அப்புறம் 2 பேரும் வளர்ந்துடுவாங்க. இந்த பையன் காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு மிலிட்டரியில சேர்ந்துடுவான். அங்க அவனுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து நல்லா ஒர்க் பண்றாங்க. ஒரு நாள் பயங்கரவாத கும்பல் தாக்குதல் நடத்துறாங்க. அதுல நிறைய பேர் காயம் அடைஞ்சிடுறாங்க. இந்த பையன் எல்லாரையும் ஓடி ஓடி காப்பாத்துறான். இவனோட நெருங்கிய நண்பனுக்கு இந்த தாக்குதல்ல 2 காலும் போயிடும். இதனால அந்த பையன் பயங்கரமா ஃபீல் பண்றான். இவனுக்கு ஒரு இறால் ஷாப் வைக்கணும் அப்படின்னு பெரிய ஆசை. தன்னோட ஃப்ரெண்டோட கனவை தான் நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக இந்த பையன் பயங்கரமா உழைக்கிறான். அந்த காயிலிருந்த தன்னோட ஃப்ரெண்டையும் பார்ட்னரா கூப்பிடுறான். 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா உழைக்கிறாங்க. தொழிலதிபராகவும் ஆயிடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பையன் தன்னோட சின்ன வயசு தோழியை பாக்குறதுக்காக போகுவான். சின்ன வயசுல இருந்தே இந்த பையனுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு பெரிய விருப்பம் இருந்துகிட்டே இருந்தது. இந்த பொண்ணுக்கும் அந்த பையன் மேல விருப்பம் இருந்தது. ஆனா சில சூழ்நிலைகளால அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையனோட கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கும். இத பார்த்து ஷாக்கான அந்த பையனுக்கு ரொம்பவுமே கஷ்டமாயிடுது. அந்த பொண்ணுக்கு தீர்க்க முடியாத ஒரு வியாதி வந்துடும். அதனால அந்த பொண்ணு இறந்தும் போயிடுவாங்க. எதையுமே ஏத்துக்க முடியாத அந்த பையன் தன்னோட காதலிக்காக அவங்களோட பையனை தன்னோட பையனா நினைச்சு வளர்க்க ஆரம்பிப்பாரு.